விவகாரம் சிறந்த தீர்வை எட்ட மலேசியா அமெரிக்கா கடப்பாடு. ஜோஹோர் சிங்கை சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என பிரதமர் வேண்டுகோள். வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். ஆக்ககரமான அனைத்துலக உறவை பேணும் கடப்பாட்டை மலேசியா கொண்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா உள்ளிட்ட வல்லரசுகளும் அதில் அடக்கம். அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கத்தை அது கொண்டிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அணி சேரா நிலைப்பாட்டை மலேசியா கொள்கையாக கொண்டிருக்கிறது. கோட்பாடு அடிப்படையில் அந்த அணுகுமுறையை நாடு கையாள்கிறது என பிரதமர் விவரித்தார். வியூகங்களை செயல்படுத்தவும் சுயமாக முடிவை எடுக்கவும் எல்லா தரப்புகளுடனும் கைகோர்த்து இயங்கவும் மலேசியா விரும்புகிறது. வட்டாரங்களுக்கு இடையேயும் உலகாய நிலையிலும் ஒத்துழைப்பை மேலோங்க செய்வதில் மலேசியா கவனம் செலுத்துகிறது. அதன் அடிப்படையிலேயே புவியின் தென்பகுதி நாடுகள் வட்டாரத்தை வலுப்படுத்துவதிலும் வளப்படுத்துவதிலும் நுண்ணோக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். 38ஆம் ஆசியா பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் டத்துஸ்ரீ அன்வார் முதன்மை உரையாற்றினார். எதிரீட்டு வரி தொடர்பில் அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்றன. கோலாலம்பூரை நிகர்த்து வாஷிங்டனுடன் பேச்சுகள் நடத்தும் இரு அமைச்சர்களும் இந்த தகவலை தம்மிடம் தெரிவித்ததாக நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் அப்துல் அசீஸும் இரண்டாம் நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீஸானும் மலேசியாவை நிகர்த்து எதிரீட்டு வரி மீதான பேச்சுகளை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க வர்த்தக அமைச்சரை சந்தித்தது குறித்து இன்று காலை அவர்கள் இருவரிடமிருந்து தகவல் பெற்றதாகவும் அந்த சந்திப்பு நல்ல முறையில் அமைந்ததாக அவர்கள் தெரிவித்ததாகவும் பிரதமர் கூறினார். மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு 24 விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் என வாஷிங்டன் அறிவித்துள்ளது. ஆயினும் அந்த எதிரீட்டு வரியின் செயலாக்கத்தை அமெரிக்கா 90 நாட்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அதற்கான கெடு ஜூலை 8ஆம் நாள் நிறைவடையும் நிலையில் பேச்சுக்களை நடத்த கடந்த செவ்வாய்க்கிழமை தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் அமெரிக்கா சென்றடைந்தார். சந்தை ஊடுருவல் அதிகரிப்பு, விநியோக சந்தை தொடர்பான சவால்களை கையாள்வது ஆகியவற்றில் மலேசிய பேராளர்கள் கவனம் செலுத்துகின்றனர். அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் மலேசியாவை போல ஏனைய ஆசிய நாடுகளும் இணைந்து இயங்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். சட்டம், தெளிவான விதிகளின் கட்டுப்பாட்டில் அனைத்துலக வர்த்தகம் இயங்க வேண்டும். மாறாக ஒரு சாராரின் நடவடிக்கை முடிவு நெருக்குதல் அளிக்கும் பொருளாதார அணுகுமுறைகளின்படி செயல்படக்கூடாது என்றும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். எல்லை கடந்த இருவழி உறவு பரிமாற்றம் புதிய அடையாளமாக ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் திகழ்கிறது. உலக நாடுகளின் கவனத்தையும் மலேசிய சிங்கை இருவழி உறவு ஈர்த்துள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஜப்பான், சீனா, கொரியா, ஐரோப்பிய நாடுகளின் ஆர்வத்தை ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் தூண்டியுள்ளதாக பிரதமர் கருத்துரைத்தார். அதனை குறைத்து மதிப்பிட வேண்டாம். இது சாதாரண இருவழி பொருளாதார மண்டலம் அன்று. கூட்டு நம்பிக்கை, ஒருமித்த கருத்துடன் கூடிய பணித்திறன் ஆகியவற்றால் இந்த பொருளாதார மண்டலம் உருவானதை அவர் சுட்டினார். அரசின் தெளிவான கொள்கை, அரசியல் நிலைத்தன்மை, கூட்டரசு, மாநில நிலையிலான தரப்புகளின் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் முயற்சியால் அஃது உருவானது. மலேசிய முதலீட்டு உதவி நிறுவனமும் முதலீட்டை விரைவாக அங்கீகரிப்பதை அவர் சுட்டினார். ஜோஹோர் ஈஸ்கண்டா புத்ரியில் 2025 மெடினி நிக்கே ஆய்வரங்க நிறைவு விழாவில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஈரானிய வட்டாரங்கள் மீது இஸ்ரேல் அண்மையில் மேற்கொண்ட வான் தாக்குதல்களை பிரதமர் கடுமையாக சாடினார். அனைத்துலக சட்டங்களுக்கு முரணான அந்த தாக்குதல்கள் அரச தந்திர முயற்சிகளையும் தோல்வியுற செய்ததாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார்.
நடைபெற்று வரும் பேச்சுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கிலேயே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. மேற்காசிய வட்டாரத்தில் அமைதி தீர்வு எட்டும் எதிர்பார்ப்பையும் அது சுக்குநூறாக்கிவிட்டதாக பிரதமர் கண்டித்தார். வல்லரசுகளும் ஆற்றல் பெற்ற நாடுகளும் வலுத்து வரும் இந்த நெருக்கடியை ஒடுக்க ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஆசிய பசிபிக் உச்சநிலை கூட்டத்தில் முதன்மையுரை ஆற்றுகையில் இதுகுறித்து பேசிய டத்தோஸ்ரீ அன்வார் காசாவில் கடுமையாக வரும் மாந்தநேய நெருக்கடி பற்றியும் கலக்கம் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு பேரிடராக உருவாகியிருக்கும் இஸ்ரேலின் நீடித்த ராணுவ நடவடிக்கைகள் அவர்களுக்கு பெரும் இன்னலாகவும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். சிறார் மகளிரை உட்படுத்திய மரணங்கள் அதிகரித்து வரும் வேளை அனைத்துலக சமூகம் இரங்கல் அறிக்கையுடன் தமது பணியை முடித்துக் கொள்வதாக அவர் வருத்தம் தோணித்தார். காசாவில் மாந்த உரிமையை நிலைநாட்டி சண்டை நிறுத்தத்தை செயல்படுத்தி உதவி பொருட்கள் உரியோரிடம் சென்றடைய உறுதி செய்ய அனைத்துலக சமூகம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். மியான்மரில் அமைதியை மீட்க செய்யும் முயற்சிகள் தொடர்கின்றன. ஆசியான் அணுகுமுறையை முன்னெடுத்திருக்கும் மலேசியா எல்லா தரப்புகளின் ஒத்துழைப்புடன் அதனை மேற்கொண்டு வருவதாக டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். மியான்மரில் அமைதி திரும்பவும் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட எத்தகைய நெருக்கடியையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அது பெறவும் ஆக்ககர நடவடிக்கைகளை ஆசியான் வலுப்படுத்த வேண்டும். அரசியல் நெருக்கடி தீரும் வரை இயற்கை காத்திருக்காது என்பதற்கு மியான்மரை அண்மையில் உலுக்கிய நிலநடுக்கமே சான்று. இது மாந்தநேய நெருக்கடி மட்டுமன்று, இந்த வட்டாரத்தில் உள்ள அனைவருக்குமான நெறிமுறை சோதனை என பிரதமர் குறிப்பிட்டார். மியான்மர் மீதான ஒவ்வொரு நடவடிக்கையும் பரிவர்த்தனை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, மாறாக உருமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நீண்டகால அடிப்படையில் நிலையான பொருள் பொதிந்த மாற்றமாக அது இருப்பது அவசியம் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். 2021 பிப்ரவரியில் ராணுவ புரட்சி மூண்டதில் இருந்து மியான்மர் அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. பதற்றம் ஓங்கியிருக்கும் அந்த நாட்டை பெரும் நிலநடுக்கம் தாக்கிய பின் மாந்தநேய நெருக்கடியும் உச்சத்தை தொட்டது. அதற்கு தீர்வை காண்பதில் பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கிறது ஆசியான். பேரிடர் நிர்வாகத்தில் மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வியூக ஒத்துழைப்பு மேலும் வலுப்பட உள்ளது. இவ்வாண்டு இறுதியில் கையொப்பப்படவிருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதனை சாத்தியமாக்கும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீத் அமீடி கோடி காட்டினார். ரஷ்ய பேரிடர் நிர்வாக அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்சாண்டர் குரின்காவ் புத்ராஜயாவில் துணை பிரதமரை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். அப்போது இதற்கு இணக்கம் காணப்பட்டது. தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவுக்கும் ரஷ்ய பேரிடர் நிர்வாக அமைச்சு எமர்காமுக்கும் இடையே அதிகாரப்படியான ஒத்துழைப்புக்கான கட்டமைப்பாக அந்த கருத்திணக்க ஒப்பந்தம் திகழும். கூட்டு பயிற்சி, நிபுணத்துவ பகிர்வு, முழுமையான அவசர கால எதிர்வினை ஆகியவற்றை அந்த ஒப்பந்தம் உட்படுத்தி இருக்கும். அந்த சந்திப்பின் போது தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்துக்கும் அமெர்காம் பேரிடர் நிர்வாக மையத்துக்கும் இடையே மின்னாடல் மாநாடும் நடைபெற்றது. நுட்ப ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கில் இரு தரப்புகளுக்கும் இடையே தேடி மீட்கும் கூட்டு பயிற்சி மேற்கொள்ளவும் அந்த சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டது. ஸ்மார்ட் உறுப்பினர்களுக்கும் தீயணைப்பு மீட்புத்துறைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் ரஷ்யா சிறப்பு பயிற்சி வழங்க உள்ளது. இந்த விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆராய ரஷ்யாவுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள ஆயத்தமாக இருப்பதாகவும் டத்தோஸ்ரீ அஹ்மத் சயீத் குறிப்பிட்டார். இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு விற்பனை சேவை வரி விதிப்பது குறித்து அரசு ஆராய்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் சில வகை பழங்களுக்கு 5 முதல் 10 விழுக்காட்டு வரி விதிக்கப்படக்கூடும் என டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீத் அமீடி கோடி காட்டினார். இறக்குமதி செய்யப்படும் குமளி பழம், மேண்ட்ரின் ஆரஞ்சு போன்ற பழங்களுக்கு எஸ்எஸ்டி வரி விதிக்கப்படக்கூடும். அதனை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராய்வது சரியே. 5 - 10 விழுக்காடு வரை வரி அவற்றுக்கு விதிக்கப்படக்கூடும். ஆயினும் அது முடிவானதன்று எனவும் துணை பிரதமர் விளக்கினார். 1996 கல்வி சட்டம் திருத்தத்தை கல்வி அமைச்சு அடுத்த மாதம் நாடாளுமன்ற அமர்வில் தாக்கல் செய்யும். 17 வயது வரை மாணவர்கள் கல்வி பெறுவதை கட்டாயமாக்கும் வகையில் அந்த சட்டம் திருத்தம் செய்யப்படும். அதன் வழி மாணவர்கள் படிப்பை பாதியில் கைவிடும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் என கல்வி அமைச்சர் ஃபரில் நசீரே குறிப்பிட்டார்.
எல்லா மாணவருக்கும் இடைநிலை கல்வியை நிறைவு செய்யும் உரிமை வழங்கப்பட வேண்டும். கட்டாய இடைநிலை கல்விக் கொள்கையில் முதலில் திருத்தங்கள் முன்வைக்கப்படும் என ஃபர்லினா தெரிவித்தார். இடைநிலை கல்வி விவகாரத்துக்கு தீர்வு காணப்பட்ட பின்னர் பாலர் பள்ளியை கட்டாயமாக்குவது தொடர்பில் கொள்கைகள் வகுக்கப்படும். கட்டாய தொடக்கநிலை கல்வியை செயல்படுத்தும் கொள்கைக்கு ஏற்ப மலேசியாவில் வசிக்கும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் 6 ஆண்டுகள் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். கிடாலங்காவியில் நடைபெற்ற ஆசியான் கல்வி அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சுக்கு இடையிலான வட்டமேசை கலந்துரையாடலுக்கு பின்னர் ஃபர்லினா ஊடகத்தாரிடம் பேசினார். ஈரானில் இருக்கும் மலேசியர்களை தாயகம் அழைத்து வர தற்காப்பு அமைச்சு ஆயத்தமாக உள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பதற்றம் மேலோங்கி இருப்பதால் மலேசியா அதன் குடிமக்களை நாட்டுக்கு கொண்டுவர உத்தேசித்துள்ளது. ஆனாலும் அது தொடர்பில் தமது அமைச்சுக்கு இன்னமும் ஆணை பிறப்பிக்கப்படவில்லை என அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலீல் நூர்தீன் விளக்கினார். ஈரானிய வான் பகுதிக்குள் நுழைய எல்லா வானூர்திகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது. ஆகையால் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் ஆலோசித்த பின்னர் வெளியுறவு அமைச்சு முடிவு எடுக்கும். அரசாங்கம் உத்தரவு வழங்கியவுடன் மலேசியர்களை மீட்கும் பணியில் தற்காப்பு அமைச்சு ஈடுபடும். தீர்மானங்கள் எட்டப்பட்ட பின்னர் உத்தரவை நிறைவேற்ற தமது தரப்பு முழு ஆயத்த நிலையில் உள்ளதை டத்துஸ்ரீ முகமது கலீல் சுட்டினார். சமையல் எரிவளி கலன் சோதனையால் சிறு வணிகர், சுய சலவை தொழில்துறையினர், உணவு கடை வைத்திருப்போர் முதலியோர் பாதிக்கப்பட மாட்டார்கள். தொழில்துறையினரை மட்டுமே அஃது உட்படுத்தி இருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலிக் தெரிவித்தார். எரிவளி கலன் முறைகேடு, திரவ பெட்ரோலிய எரிவாயு கலன் முறைகேடு ஆகியவற்றை களையும் நோக்கில் அது மேற்கொள்ளப்படுவதாக துணை அமைச்சர் விளக்கினார். சோதனை களத்தில் இறங்கும் செயலாக்க தரப்பினர் தரவுகளை சேகரிப்பதை அதிகம் நுண்ணோக்குகின்றனர். சுய சலவை சேவை, உணவு கடைகள் ஆகியவை மக்களுக்கு நேரடி விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆகவே அவற்றை குறிவைத்து சோதனை நடத்தப்படுகிறது. 3க்கும் மேற்பட்ட 14 கிலோ திரவ பெட்ரோலிய எரிகலன்களை பயன்படுத்தும் வணிகரை உரிமம் பெறுமாறும் டாக்டர் ஃபுசியா இவ்வேளையில் அறிவுறுத்தினார். 13ஆம் மலேசிய திட்டம் அடுத்த வாரம் முடிவு செய்யப்படும். கூட்டுறவு நகர்வுகளுக்கு அதிகமான வாய்ப்புகளை அது நல்கும் என்ற நம்பிக்கையை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் டாக்டர் ஈவான் பெனடிக் வெளிப்படுத்தினார். கூட்டுறவு துறை தொடர்ந்து வலுப்பெறவும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தொடர் பங்களிப்பை வழங்கவும் 13ஆம் மலேசிய திட்டம் துணை நிற்கும் என அமைச்சர் கோடி காட்டினார். அடுத்த வாரம் அஃது அமைச்சரவையில் உறுதி செய்யப்படும். 10,000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான கூட்டுறவு பலனை கவர தமது அமைச்சு இலக்கு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். லாபம் ஈட்டி தரும் அதே வேளை உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கும் அது பங்களிக்கும் என டாக்டர் ஈவான் கோடி காட்டினார். புத்ராஜயாவில் 2025 தேசிய கூட்டுறவு மாதத்தை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் ஊடகத்தாரிடம் பேசினார். உயர்திறன் கொண்ட நாடாக மலேசியா உருவாக வேண்டும். குறிப்பாக உயர் ஊதியம் பெறும் பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதன் வழி ஆள்பல சந்தையில் அதிகமான பெண்களை கவர முடியும் என முதலீட்டு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் லியூ சிங்தோங் குறிப்பிட்டார். தற்போது திறனற்ற அந்நிய தொழிலாளர்களை நாடு சார்ந்திருப்பதால் ஆள்பலத்துறையில் பெண்களின் பங்களிப்பு சுணக்கம் கண்டுள்ளது. பெண்களுக்கு முறையான வேலை வாய்ப்புகளை அதிகரித்து அவர்கள் அதில் நிலைத்திருக்க புத்தாக்க முனைப்புகள் அவசியம் என லியூ விளக்கினார். இந்த நிலை மாற வேண்டும். பல ஆண்டுகளாக தேக்கம் கண்ட பிறகு 2ஆம் பொருளாதார வளர்ச்சியை எட்ட மலேசியாவுக்கு வாய்ப்பு உள்ளது என்றார் அவர். நாட்டின் பொருளாதார மதிப்பு உயர்ந்து வருவதால் உயர்திறன் மிக்க தொழிலாளர்களையும் அதிக ஊதியத்தை வழங்கும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். 2025 ஆசியானின் மகளிர் பொருளாதார மாநாட்டில் லியூ உரையாற்றினார். ராக்கான் தேசிய பொது சமூக புகார் அலைவரிசையை அறிமுகப்படுத்தியது ஒருமைப்பாட்டு அமைச்சு. பொதுமக்கள் இணையம் வழி நாட்டின் நல்லிணக்கம் தொடர்பான புகார்களை அளிக்க அந்த புதிய திட்டம் வகை செய்யும் என அமைச்சர் டாக்டர் ஏரன் ஆகோடாகாங் நம்புகிறார். ராக்கான் தரவு நிர்வாகத்தையும் சமூக புகார்களுக்கான பதில்களையும் வலுப்படுத்தும் அதே வேளையில்
பாதுகாப்பு கண்காணிப்பு முறையை மேம்படுத்தவும் உதவுகிறது. குறிப்பாக சமூகத்தின் வேர்மட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைய முடியும் என டத்தோ ஆரன் நம்பிக்கை தெரிவித்தார். ராக்கான் அலைவரிசை மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் பாலமாக விளங்கும் என்றார் அவர். நாட்டின் நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் முதன்மை பிரச்சினைகள் குறித்து மக்களிடையே சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்த இந்த முயற்சி உதவும். முன்னதாக ராக்கான் தேசிய பொது சமூக புகார் அலைவரிசையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து டத்தோ ஆரன் உரையாற்றினார். திரையில் தெரியும் அகப்பக்கத்தின் வாயிலாக ராக்கான் அலைவரிசையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம். டெலிகிராம் சமூக தளத்தில் எடிசி சியாசாட், எடிசி ஹாஸ் எனப்படும் இரு அலைவரிசைகளின் மீது தொடர்பு பல்லூடக ஆணையம் பொதுநல வழக்கு பதிவு செய்துள்ளது. 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தை மீறும் வகையிலான உள்ளடக்கங்கள் அவ்விரு அலைவரிசைகளிலும் பகிரப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. அந்த உள்ளடக்கங்கள் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் அதே வேளையில் அரசு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அமைந்துள்ளன. பயன்பாடு சேவை வகுப்பில் உரிமம் பெற்ற சமூக தளத்தில் இதுபோன்ற குற்ற செயல் நடைபெறுவது இதுவே முதல் முறை. டெலிகிராம் தொடர்ந்து பகிரப்படும் உள்ளடக்க அறிக்கைகளை கையாள தவறியதால் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பேச்சுகளும் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பில் டெலிகிராம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்மறையான உள்ளடக்க பகிர்வை தவிர்க்க இடைக்கால தடை விதிக்கும் அதிகாரத்தை கோரி எம்சி முன்வைத்த மனுவை உயர் நீதிமன்றம் அங்கீகரித்தது. பொது அமைதியை பாதுகாக்கவும் நாட்டின் இறையாண்மையை நிலைநாட்டவும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆயினும் நீதி கொள்கைகளின்படி தன்னை தற்காத்துக் கொள்ள டெலிகிராமுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. விசுவாசிகளை மட்டுமல்ல, எதிராளிகளையும் அரவணைக்கும் ஓர் உன்னத தலைவர் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல். மலேசிய அரசியல் வானில் சுடர்விட்ட மாய்காவின் அந்த முன்னாள் தலைவர் கனவான்களும் கட்சியினரும் பொதுமக்களும் கண்ணீர் மல்கி விடை கொடுக்க விண்ணுலகம் ஏகினார். இன்று பிற்பகல் 2 மணியளவில் அவரை சுமந்திருந்த பேழை பங்சாரில் உள்ள அன்னாரின் இல்லத்திலிருந்து புறப்பட்டது. மாலை 4 மணிக்கு மேல் செந்தூல் இந்து சுடலையில் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் நல்லுடல் தகனம் செய்யப்பட்டது. நாட்டின் நீண்டகாலம் அரசியல் தலைவராகவும் அமைச்சராகவும் நீடித்த மறைந்த துன் சாமிவேலுக்கு பிறகு மாய்கா 8வது தலைவராக அவர் பொறுப்பேற்றார். அவர் மாய்கா தலைவராக இருந்த காலகட்டத்தில் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகள் வாய்த்தன. அன்னாரை அடுத்து மாய்காவின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியமும் அமைச்சராக சேவையாற்றினார். தேசிய தலைவராக கூறிய காலத்தில் இருந்தாலும் ஆனால் அவருடைய மாய்காவில் இருந்த ஈடுபாடும் அவர் மாய்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான திசைகளை முடிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியும் அவருடைய ஈடுபாடும் நீண்ட காலமாக ஒரு 30 ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய ஆரம்பகால அரசியலிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராகவும் ஆதரவாளகவும் இருந்தது டத்தோ ஜி பழனிவேல். நேற்று காலை 9 மணி தொடங்கி பெருமக்களும் பொதுமக்களும் அவரின் நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதில் கலந்து கொண்ட பலர் அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவர் செஞ்ச அந்த நியமனத்தில் தான் நான் கிடாவுக்கு தைப்பூச விடுமுறை, அதாவது பிரத்யேக விடுமுறையானாலும் அந்த தைப்பூச விடுமுறையை 2014 வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு டிசம்பர் 2013 கிடா மாநில தலைவராக நியமனம் பண்ணார். அவர் ஒரு நல்ல சிறப்பான தலைவர், ஒரு நல்ல நேர்மையான நியாயமான ரொம்ப ஒரு சமுதாய பற்று உள்ள தலைவர். அவரோட தலைமைத்துவத்தில் இருக்கும்போது மக்களுக்கு எவ்வளோ செய்ய வேணுமோ செஞ்சார். எல்லா கிளை தலைவரும் அவரை மிஞ்சும் அதிகமாக போட்டுறாங்க. அவர் எந்த ஒரு தூசுப்படாத ஒரு தலைவர்னு தான் சொல்ல முடியும். இந்திய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் இந்திய சமுதாயத்துக்கு வழங்கிய ஒரு நல்ல தலைவனாக மக்கள் மத்தியிலே மாய்கா உறுப்பினர்களிடையே கட்சி தலைவர்களிடையே ஒரு நல்ல தலைவனாக தன்னுடைய தலைமைத்துவத்தை முடித்துக் கொண்டார். இவர் காலத்தில் தான் இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு கிடைக்க வேண்டிய குத்தகை இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டது. இது போன்ற பல திட்டங்களை வழங்கி இருக்கின்றார். அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிராளியும் கிடைக்காது. ஆனால் அனைவரிடமும் நட்பு பாராட்டக்கூடியவர் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல். உலகை விட்டு சென்றாலும் டத்தோ ஸ்ரீ ஜி பழனிவேல் எனும் பெயர் நாட்டின் அரசியல் வானில் என்றும் நிலைத்திருக்கும் என்றால் அது மிகையில்லை.
தொலைபேசி உரையாடல் கசிந்ததன் விளைவு தாய்லாந்து கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து விலகுவதாக பூம் ஜாய் தாய் கட்சி அறிவித்துள்ளது. ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அந்த கட்சியை சார்ந்த 8 அமைச்சர்கள் பதவி விலகல் கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் அரசாங்க தலைவர் நடந்து கொண்டதால் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பூம் ஜாய் தாய் கட்சி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கம்போடிய அதிபர் ஹுன் செனுடனான தொலைபேசி உரையாடலில் தாய்லாந்து பிரதமர் பெய் தொங் தன் சினவாட் சொந்த நாட்டின் ராணுவத்தை குறை கூறியதை அந்த கட்சி கடுமையாக சாடியது. அதனால் அந்நாட்டின் ராணுவத்தின் நட்பெயருக்கும் இறையாண்மைக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த உரையாடல் பொதுவில் கசிந்ததை தொடர்ந்து தாய்லாந்து அரசியலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் விளைவாக ஆளும் கூட்டணியின் முதன்மை கட்சியான பூம் ஜாய் தாய் தனது ஆதரவை மீட்டுக்கொண்ட வேளை எதிர்க்கட்சிகளும் பெய் தொங் தன் சினவாட் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. காசாவை நோக்கி இஸ்ரேலின் மூர்க்க தாக்குதல்கள் ஓய்ந்த பாடில்லை. இஸ்ரேல் நடத்திய இடைவிடாது வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதலில் 24 மணி நேரத்தில் 144 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். மாந்தநேய உதவிகளை பெறுவதற்காக கூடியிருந்த பாலஸ்தீனர்களை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதில் 11 பேர் உயிரிழந்த வேளை 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுக்கு ஆளாக்கினர். மேலும் கான் யூனிஸ் பகுதியில் வன்முறையை கட்டவிழ்த்தது யூதப்படை. கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 53 பேர் கொல்லப்பட்டனர். கொலைக்களமாக உருமாறியுள்ள காசாவில் ஒருவேளை உணவுக்கும் அல்லாடும் சூழலுக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். வாழ்வதா வீழ்வதா என்பது குறித்து கவலை காசா மக்களை வாட்டுகிறது. மெக்சிகோ தெற்கு கரையை சூறையாடியது ஏரிக் சூறாவளி. 3ஆம் பெரிய புயலாக ஏரிக் வலுப்பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேசிய வானிலை ஆய்வுத்துறை கலக்கம் தெரிவித்துள்ளது. அதனால் அகாபுல்கோவில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொழிகிறது. ஏரிக் சூறாவளியால் மணிக்கு 195 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டது. ஓஹாக்கா, கரேரோ ஆகிய நகர்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு 2000க்கும் மேற்பட்ட தற்காலிக மையங்கள் திறக்கப்பட்டுள்ள வேளை நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். கடந்த 2023 மெக்சிகோவை புரட்டி போட்ட ஆட்டிஸ் சூறாவளியில் இருந்து மீண்டு வரும் நிலையில் தற்போது அகாபுல்கோவில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏரிக் சூறாவளி. ஜப்பானின் தென்கிழக்கு கரையை 6.1 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் முடுக்கியது. பேரளவில் சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. வட கடற்கரைக்கு அப்பால் 42 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்க மையமிட்டிருந்ததாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. கிழக்கு ஹொக்காய்டோவில் உள்ள நீமூரோ பகுதியில் நேற்று பின்னிரவு 11 மணிக்கு ரிக்டர் கருவியில் 5.9 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதோடு அங்கு வான் பயண சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. மேலும் சமூக ஊடகங்களில் வரும் ஜூலையில் ஜப்பானை பேரளவில் நிலநடுக்கம் தாக்கும் எனும் வதந்தி பரவுகிறது. அதனால் ககுஷிமா, குமாமோட்டோ ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. கண் காட்சியா, கண் கொல்லா காட்சியா? அழியாத உடலோடு வடியாத உயிரோடு 6ஆம் அறிவை அரைத்து ஊற்றி 7ஆம் அறிவை எழுப்பும் முயற்சியில் எப்பக்கம் திரும்பினாலும் மனித வடிவ இயந்திரங்கள் தான். சீனாவின் உலக திறன்பேசி மாநாட்டில் மனித உருவ ரோபோக்கள் திறமைகளை வெளிப்படுத்துகின்றன. உலகின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மீது ஆர்வமும் முதலீடும் அதிகரித்து வரும் நிலையில் சீனா ஷாங்காயில் நடைபெறும் உலக திறன்பேசி மாநாட்டில் மனித வடிவ இயந்திரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியின் முதல் நாளில் ZTE, Huawei ஆகிய சீனாவின் முதன்மை தொழில்நுட்ப நிறுவனங்களும் கலந்து கொண்டன. மனித ஆற்றலை மீறிய பணிகளுக்காகவே மாந்தனின் மாபெரும் கண்டுபிடிப்பின் எந்திரன் மனித வடிவில் இருந்து எந்திரன்கள் இன்று விலங்கு ரூபமாகவும் உருவெடுத்துள்ளன. இட்ட பணிகளை எளிதாக முடிக்கவும் மனிதர்கள் நீண்ட நேரம் இருக்க இயலாத நிலையில் பழுது நீக்கலை விரைந்து மேற்கொள்ளவும் ரோபோக்களின் உதவி நாடப்படுகிறது.
2025 சுழற்சிக்கான ரோட் டு கோல் ஆர்டிஜி திட்டத்தில் இணைய தன்னிச்சையாக இயங்கும் 4 பூப்பந்து வீரர்கள் இசைந்துள்ளனர். கோ ஜேஃபே நூரிசுடின் ரும்சானி தேசிய ஆடவர் இணையர், கோ சுன்ஹுவா ஷெவோன் லாய் ஜிமி தேசிய கலப்பு இணையர் ஆகியோர் அவர்கள் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். ஆர்டிஜி முன்னெடுப்பு வாயிலாக அவர்கள் அனைவரும் தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ள போதிய ஆதரவு நல்கப்படும் என அமைச்சர் சொன்னார். லாஸ் ஏஞ்சலஸ் 2028 ஒலிம்பிக்கிற்கு முன்னேறும் அதே வேளையில் அமெரிக்காவில் வரலாறு படைக்க அவர்கள் முயல்வர் என ஹனாயோ அறிக்கையில் குறிப்பிட்டார். ஒலிம்பிக்கில் மலேசிய முதல் தங்கத்தை கைப்பற்ற 2023 ஆர்டிஜி திட்டத்தை இளைஞர் விளையாட்டு அமைச்சு அறிமுகப்படுத்தியது. ஊக்கமருந்து தடையை மீறிய குற்றத்தை எதிர்நோக்கியுள்ளார் மிஹாய்லோ முட்ரிக். அது தொடர்பில் நடத்தப்பட்ட சோதனையில் அந்த செல்சி வீரர் தோல்வி கண்டார். அதனையடுத்து அவர் 4 ஆண்டுகள் கால்பந்து விளையாட்டில் ஈடுபட தடை விதிக்கப்படலாம். யுக்ரையனரான முட்ரிக் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி தொடக்கம் செல்சிக்கு களமாட அனுமதி மறுக்கப்பட்டது. வழக்கமாக மேற்கொள்ளப்படும் சிறுநீர் சோதனையில் அவர் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை உட்கொண்டது கண்டறியப்பட்டது. அதனையடுத்து செல்சி நிர்வாகம் அவருக்கு எதிராக உள் விசாரணையை முடுக்கிவிட்டது. கிளப் உலகக்கிண்ண போட்டியை வெற்றியுடன் தொடங்கியது மான்செஸ்டர் சிட்டி. ஜி பிரிவு தொடக்க ஆட்டத்தில் அந்த இங்கிலீஷ் அணி மொரோக்கோவின் வைடாட் கசாபலன்கா 2-0 என வென்றது. முதன்மை வீரர்களான ஆர்லிங் ஹாலண்ட், ரோட்ரி, ரூபன் டியாஸ் இவ்வேளை ஞானக்குரல் தோன்றாத தூய வழி தோன்றிய காலுன்னை தோன்றாமற் காப்பதறிவு. ஓக பயிற்சிகள் வழி உடலில் இருந்து தூய ஒளி தோன்றும். அவ்வாறான ஒளியை உடம்பில் அடக்கி காக்க வேண்டும் என ஓகத்தந்திரம் உரைக்கிறார் ஔவை பெருமாட்டியார். நிறைவடைகின்ற ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.